கேட்டுட்டே இருக்கா தரைய முடிக்க அமர்த்திட்டா சொல்லு நானும் சொல்லுவேன் நீ என்ன சொல்லுவ நேத்து பக்கத்து வீட்ல ஏறி கிடந்து மாங்காய் பறிச்சல அது அமர் சொல்லிட்டா சரியா நாள் தான் நான் மட்டுமா பறிச்சா நீ தான் சேர்ந்து பறிச்சா இனி தூக்கி விட்டது நீ தானே எப்படினாலும் நீ தான் மேலே ஏறி பறிச்சா அம்மா அடி வாங்க நீ தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குவ இல்ல என்ன ரெண்டு பேரும் சண்டையா போட்டுட்டு இருக்கியா இல்லம்மா இவளதான் விளையாட கூப்பிட்டா அவன் பால் எனக்கு மட்டும் தான் ஒத்தையில வேணும் சொல்லி போடுவியா ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறதா இருந்தா விளையாடுங்க இல்லனா பால் பிடிங்கி மேல தூக்கி போட்டுருவேன் ஏம்மா இவளே நேரம் இவன் தான் விளையாட கொஞ்ச நேரம் எனக்கு தந்தானே யார் யாருக்கு கொடுக்க வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க இல்ல கேட்ச் போடுடா இல்ல அண்ணே இல்ல இல்ல அண்ணே தூர தள்ளி போ மூஞ்சி வந்து நின்னுட்டு ஒரு நிமிஷம் ஹார்ட் அட்டாக் வந்துருமே மூஞ்சி மகரின் பாரு என்ன விளையாட வாடே என்ன அங்க போய் உட்கார்ந்துட்டா வா சரி பால் தர வா என்ன கவிதா ஆர்த்தி தட்டோட நின்ன மாதிரி இருக்கு சுபியை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்கக்கா அதான் பக்கத்துல வந்துட்டாங்களா ஆர்த்தி எடுக்கிறதுக்கு நின்னுட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி ஆமாவி அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க விருந்துக்கு கூப்பிடணும் இப்பதான் மறு வீட்டுக்கு வராங்களா ஆமாக்கா அப்ப விருந்து எல்லாம் பண்ணி வச்சுட்டு தான் போயிருக்காங்களா இல்லக்கா எல்லாமே நான் தான் பண்ணேன் பரவாயில்லையே ஏக்கா சுபி வராளோ இல்ல கல்யாணம் முடிஞ்சவள போய் சுபிங்க ஒரு மிதி மிதிச்சேன் பறந்துரும் பத்துக்கந்தால ஏமா அப்படி சொல்லப்படாதோ அவ என்ன இன்னும் சின்ன பிள்ளையா கல்யாணம் முடிஞ்சு வேற வீட்டுக்கு போயிட்டா அவ புசங்கரம் கேட்டானா என்ன நினைப்பான் பரவாயில்லையே மருமவா ஆர்த்தி தட்டோட இருக்கால எத்தே வாங்க சுபிங்க அவிய ரெண்டு பேரும் கார்ல இருந்து இறங்கி வந்துட்டு இருக்காங்கம்மா நாங்க முன்னுக்கிட்டே வந்தோம் அவன்கிட்ட ஒன்றும் சொல்லல பத்தியா எப்படி ஆர்த்திலாம் கரைச்சி வைக்கணும்னு அதான் என்ன பண்ணிருக்கேன்னு பார்க்க வந்தேன் பாருங்க போதுமானு போதுமா கற்பூரம் மட்டும் என்ன பார்த்துச்சு அப்படியே ஆர்த்தி எடுத்துட்டு போதும் ஏக்கா பிள்ளைகளை காணும் பின்னால வந்துட்டு இருக்காவே மைனி வாங்கண்ணே என்ன மேடம் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து ஒரு ஃபோன் கால் கூட காணும் மைனி சரி சரி ஒன்று அப்புறம் கவனிச்சுக்கிறேன் எத்தே கற்பூரம் பார்த்தீங்க கவிதா அதை அப்படி பின்னாடி கூட்டிட்டு வந்துரு சரிங்க தா ஏ உள்ள வாங்க சுபி எவ்வளவு நாள் கனவு இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சுபி சுபி ஏன் கடிச்ச இப்பதான் சுபின் கூப்பிடக்கூடாதுன்னு திட்டினேன் திரும்பி கூப்பிட்டு இருக்கேன் அப்ப அடிச்சாதானே நீலாம் கேட்பேன் சிரிச்சுனா செவிட்ட பேத்துற வந்துக்கோ ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போங்க ஏமா நான் சுபியக்காவை பார்க்க போறேன் இப்பதான் அவ வந்திருக்கா பரவ போய் பாருங்க போங்க உள்ள நீங்களா இருக்காந்திய மறு வீட்டுக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டோம் அதான் பொண்ணை பார்க்கறதுக்கு வந்தா பொண்ணை மாப்பிளையும் ஏக்கா அந்த பிள்ளை என்ன கருப்பா இருந்துச்சு இப்ப நல்லா மினுமினுன்னு இருக்கலாம் பணக்கார வீடு பத்தியா வீட்டுக்குள்ளேயே இருந்திருந்து கலராகி போகல ஆமாக்கா ஏசிக்குள்ளேயே வச்சிருக்கானாம்ல அவனுக்கு என்ன நல்ல வசதி ஏசிலையும் வைப்பா ஃப்ரிட்ஜ்லயும் வைப்பா ஆமாக்கா அந்த பிள்ளை ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து எப்படி இருக்கீங்கன்னு ஏது இருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கதா பாரு அந்த பிள்ளையை இப்பதான் வந்து நிக்க அந்த பிள்ளை நீங்க பின்னாடி நின்று பார்க்க கூட செஞ்சிருக்காது அதுக்குள்ள எங்க அப்படி பேசியே ஓ பாத்திருக்க மாட்டாளா சரி சரி நாளை பின்ன வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டியதான் சீதா வீட்டுக்குள்ள எங்க போற கொஞ்ச நேரம் இருந்து பேசுவோம் இல்லக்கா எனக்கு நிறைய வேலை கிடக்குனா வீட்டுக்குள்ள போறேன் நல்லா நின்று பழக்க விடுவாள்வ எல்லாத்தையும் பத்தி குறை பேசுவாங்க கடைசி நம்மளே தூட்டு போயிருவாங்க பாத்தியா எதுவும் கேட்டுருவோம்னு சொல்லிட்டு ஓடுற வரேன் ஆமாக்கா இவ சரியானாலதான் அந்த அக்கா எல்லா விஷயமும் இவட்ட தான் சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க நம்ம கேட்டான்னு வச்சுக்கோங்க எனக்கு தெரியாதுட்டு போயிருவா பக்கத்துலேயே இருக்கிறவங்க எல்லாம் கூட்டுகளி தான் சரியான நாள் தான் கைவிடும் யார்ட்டையும் பேசிய மாட்டதுக்கு ஒரு கௌரவம் பிடிச்சவா ஆமா அவங்களுக்கு என்ன கார வீட்டில் இருக்காவல்ல அப்படிதான் இருப்பாங்க வாங்க நம்ம பாவம் எட்டி எதுவும் பேசிடாத அந்த பிள்ளை வருது என்ன பிள்ளை ஆர்த்தி கூட்டிட்டு வந்துட்டியா ஆமா பாட்டி பாட்டியா யாரை பத்தி பாட்டின்னு உங்களை தான் இனி பார்க்க என்ன பாட்டி மாதிரி தருது முடிதான் வெளியாயிட்டு எனக்கு 30 வயசு ஆகுது ஏன் பாட்டி 20 வயசுன்னு சொல்லுங்களா கொழுப்புலாம் உங்களுக்குலாம் கொஞ்சம் மாட்டி இருக்கு ஏ கவிதா விருந்துக்கு என்ன குழம்புலாம் வச்சிருக்கிய இன்னும் வைக்கலக்கா இனிமே தான் வைக்கணும் மாப்பிள்ளையும் பொண்ணு வந்தாச்சு இன்னுமா சமையல்லாம் முடிக்காம இருக்காவே என்ன பிராடு விட்டுட்டு போகுது ஆமா எல்லாரும் அவ காரியத்துல கரெக்டா தான் இருக்காவா நம்ம போவோம் ஏ ரோகிணி அவங்க அம்மா கிட்ட போயிட்டாரே ஆமாங்க எங்க மாமியாருக்கு தெரியாம போனேன் திட்டுபான் தெரியல லாட்டா வேற ஆயிட்டு பயமா இருக்கு நான் போயிட்டு வரேன் இவன் நில்லு ரொம்ப நாள் கழிச்சு நீங்க தான் பார்க்க அதுக்குள்ளே ஓடுறேன் ஏன் வீட்டுல நடக்க கூத்து உனக்கு எங்க தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாரும் வாழ்க்கை எப்படி தலைகீழா மாறிட்டு பத்தியா எவ்வளவு ஜாலியா இருப்போம் இப்ப மாமியாருக்கு வந்து ஓடுறான் ஆமா நாளைக்கு உனக்கு இதே நிலைமை தான் நானும் அவங்கள மாதிரிலாம் பயந்துகிட்டே இருக்க மாட்டேன் தூக்கிட்டு வீசிட்டு வந்தால மேடம் நாங்களும் எப்படி சொன்னா இருக்கா அவருக்கு வந்தாலும் தெரியும் பாப்போம் எனக்கு வரும்போது பாத்துக்கலாம் அதே ஓ மாமியெல்லாம் பெரிய ரப்பு பிடிச்சது எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கும் தெரியல அதெல்லாம் பாத்துக்கலாம் ஏ பிள்ளைல எப்ப மாதிரி அவர் ஒரு மாமியார் பத்தி குறை சொல்ற வேலை தானே எல்லாருக்கும் ஏன் தாத்தா பாட்டியா மட்டும் போய் கேளுங்க அந்த காலத்துல என்ன குறை சொல்லாம இருப்பாவே என் பண்டாட்டில எங்க அம்மாவை பத்தி ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டாப்பா யார் கண்டா பாட்டியை கூட்டி கேப்போமா கேளு சரி நீங்க அங்க ஒளிஞ்சு இருந்துக்காங்க நாங்க கேட்கோம் நீங்க தான் எப்படியும் பாட்டி சொல்ல மாட்டாவே என் வீட்டுக்காரம்மெல்லாம் ஒரு நாளும் சொல்ல மாட்டாப்பா அப்படி தாத்தா உங்க அம்மா பத்தி எப்படி உங்ககிட்டயே குறை சொல்லுவாவே அதெல்லாம் சொல்ல மாட்டாவே அடுத்த கேட்டு பாருங்க அப்பதான் தெரியும் ஆமா தாத்தா எனக்கு தெரியும் என்ன பிள்ளைகளா இந்த கிளறு கிட்ட கிடந்து எடுத்து பேசிட்டு இருக்கிய இல்ல பாட்டி தாத்தா சொன்னாவே உங்க மாமியார் உங்க தங்கமா தாங்குவாங்களாம் சோறு வாங்கி கொடுப்பாங்களாம் குழம்பு வைப்பாங்களாம் வீடு துப்பாங்களாம் தண்ணி எடுப்பாங்களாம் துணி வைப்பாங்களாம் பாத்திரம் நினைப்பாங்களாம் எல்லாமே அவங்களே தங்க செய்வாங்களாம் உங்களை ஒரு வேலை செய்ய விட மாட்டாங்களாம் யாரு அப்படி இந்த கிளறு சொன்னா போல நானே இவ்வளவு எங்க மாமியாரை பத்தி பேசிட்டு இருந்தோம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தா நாட்டாயிட்டா வீட்டு திட்டுவாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தோமா அதை கேட்டுட்டு இந்த தாத்தா எங்க திட்டுறாங்க என் மண்டட்டில ஒரு நாளும் மாமியார் பத்தி குறையே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியா உண்மையை பத்தி இவர்கிட்ட குறை சொல்றது ஒண்ணுதான் அந்த பாலங்கண்ணு இருக்குல்ல அதுல போய் குதிக்கிறது ஒண்ணுதான் உடனே அது அம்மாட்ட பத்தி வச்சிருவாங்க பத்துக்கா இது அப்படி சொன்னாங்க போல அந்த பிள்ளைகள்கிட்ட நான் உன்னைய பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருந்தேன் அவளுக்கு சிரிக்கிற அளவுக்கு நீ ஆக்கிட்ட நேரா மாசமா இருந்தாலும் 2 கிலோமீட்டர் போய் 2 குடம் போட்டு தண்ணி எடுத்துட்டு வருவேன் அவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கா இவ்வளவு பெருமையா சொல்லணுமாம்ல பெருமையா கொம்ப வச்சு இடிச்சு போடுவேடிச்சு இடி இப்ப அது ஒண்ணு தானே குறைச்சல் ஏன் பேச மாட்டா இப்பவும் உனக்கு ஆக்கி தட்டுறல அந்த கொழுப்பு தான்
இன்னும் வயிறு பசிக்கு சோற பங்கித்தா காப்பியை கொண்டு வா தண்ணி எடுத்தான்னு கேளு. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு. கிழவனுக்கு கொழுப்பு ஜாஸ்தி தான். பாத்தியா ரோகிணி பேசின வாய் இப்ப அமைதியா உட்காந்துருக்கு. எல்லாம் என்ன பெசாரி போக, இல்லைன்னா 2 பேருக்கும் நான் அடி கொடுத்துருவேன். ஆமா நாங்க பேசும்போது மட்டும் என்ன ஆச்சு பேசுவீங்களே. ஆமா இப்ப பாட்டிட்ட ஒரு வார்த்தை ஏத்து பேச சொல்லு பாப்போம். அந்த ராட்சசி கிட்ட மனசன் பேசுவானா? பாட்டி காதுல காட்டுறாமே. ஆமா, கேட்டா என்ன அவ பெரியவ. இந்த கூப்பிடுறேன் பாட்டியா. ஏமா சும்மா இருங்கம்மா, உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. சரி ரோகிணி உனக்கு யாராவது சொன்னால நீ போனமே இன்னொரு சந்திப்போம். பாய் நந்தோ. நிஷால எங்க இப்ப வர வர ஆளே பார்க்க முடியல. தலை வலிக்குன்னு சொன்னா அதை போய் படுன்னு சொன்னேன். தூங்கிட்டு இருப்பாளா இருக்கும். இன்னைக்கு தானே தலைவலி, அவளை பார்த்து 2 நாள் ஆன மாதிரி இருக்க. உள்ளதான் படுத்திருப்பா. நீங்க வேணா போய் அங்க போய் பாருங்க. உங்க அத்தை வீட்டுல இருக்கும்போது ஒழுங்கா பார்க்கல, இங்க இருக்கும்போது ஒழுங்கா பார்க்கல, ஆபீஸ்னு போய் அந்த பிள்ளையை பார்க்க முடியாம ஆச்சு. ஏன் முன்னாடி வந்து பேசியே எடுக்கல? ஊர்ல இந்த மாதிரி இல்லையாவா? எம்மா 2 பேரும் அங்க போய் பேசுங்கம்மா. நீங்க பேசினாலும் எனக்கு டிவி சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. சரி சரி மெதுவா பேசுறா. நீ பாரு. எங்க நீங்க ஃப்ரீயா உங்களுக்கு கொஞ்சம் பேசணுமே. என்ன சொல்லணும்? சும்மா தானே இருக்கேன், சொல்லு. இல்லங்க அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், உச்சி கொட்டிட்டே இருக்கேன். பேச விட்டியா பாட்ட? டிவி ஆஃப் பண்ணி போட்டு நீ வேணா வெளியே போ. எப்பவும் வெளியே தானே விளாண்டுட்டு கிடப்ப. இன்னைக்கு என்ன வீட்டுக்குள்ள கிடக்க. எப்போ வெளியே போ. சாரிம்மா. ஒழுங்கா பாக்குறதா இருந்தா இதுல உட்காந்து பாத்துட்டு இருக்கு. இல்ல எஞ்சி வெளியே ஓடி பார்த்துக்கோ. டிவி தூக்கி உடச்சு போட்டுருவேன். பிள்ளைய போட்டு ஏன் அடிக்க? அது பாட்டுக்கு பார்த்துட்டு போறான். சரி என்னமா சொல்ல வந்தால என்னது சொல்லு. ஒண்ணு இல்ல. கேட்ட யாரோ திறக்கிற மாதிரி சவுண்ட் கேக்கு. தூங்கிக்கிட்டு இருக்கால, தூங்கிட்டு இருக்க பிள்ளை எப்படி இருப்ப? பிள்ளைகிட்ட ஒரு நாள் இருந்து பேச இல்லையே. வரும்போதெல்லாம் தூங்குற மாதிரி தான் இருக்கா. கால் வலிக்க போது நீட்டி படு. சரி எந்திரிச்ச பிறகு வந்து பாப்போம். அப்பா அப்பா முழிச்சுதான் இருந்தியம்மா? இல்லப்பா தூங்கிட்டு தான் இருந்தேன். யாரோ கதவு திறக்கிற மாதிரி சவுண்ட் கிடைச்சா முடிப்பு தட்டிட்டு. அப்பா உனி பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஏன் ரூம்குள்ளே இருக்க, வெளியே வரைய மாட்டேக்க? வருவேன்ப்பா. நான் வர டைம் நீங்க இருக்க மாட்டீங்களாப்பா? அப்பாவுக்கு ஆஃபீஸில் வேலை அந்த மாதிரி ஆகி போச்சுமா. நீ காப்பி குடிச்சு அவா காப்பி குடிப்போம். வேண்டாப்பா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன். நீங்க இப்பதான் ஆஃபீஸ்ல இருந்து டயர்டா வந்திருப்பீங்க. போய் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வாங்கப்பா. சரி அப்போ ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்து 2 பேரும் உட்காந்து பேசுவோன்னே. சரிப்பா. அப்பாட்ட நம்ம மனசுல இருக்கான்னு சொல்லிடலாமா? அப்பா எப்படி எடுத்துக்கிடுவாங்கன்னு தெரியலையே, பயமா இருக்கு. அம்மாட்ட கேட்டு சொல்லுவோமா? ஐயோ 5 மணி ஆயிட்டா. சாயங்காலம் இவங்க மரத்தடி கிடச்சிட்டாங்களே. ஐயோ கடவுளே. ஐயோ அப்பா வேற வந்துட்டாங்க. எப்படி போறது? கடவுளே பாவம் ஒத்தியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. கடவுளே நான் இப்போ எப்படி போவேன்? ஐயோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லி போயிடலாம். என்ன அதிசயமா கிறுக்க வீட்டை விட்டு வெளியே வந்து நின்றுட்டு இருக்கான். மெண்டல் தூரத்துல இருந்து பார்க்கும்போது அழகாத்தான் இருக்கான். பேசினா ஆசையாக தான் இருக்கு. ஆனால் நம்ம பேசினா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். இருக்கேன் யார்கிட்ட இப்படி சீரியஸாக பேசிட்டு இருக்கான்? ஹாரன் அடிச்சு பார்ப்போம் என்ன பண்றான்னு பார்ப்போம். யார் அது ஃபோன் பேச விடாம? ஹே டார்லிங் நீ தானா? என்ன ஸ்ருதி, அத்தானை பார்த்து தானே ஹாரன் அடிச்ச? பேச ஆசையா இருந்தா கூப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல முன்னாடி பைக் வந்துச்சு அதான் ஹார்ன் அடிச்சேன். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இங்கேயும் அங்கேயும் ஒரு பைக்கு காரு ஒன்றத்தையும் காணும். எதுக்கு ஹாரன் அடிச்ச? போய் சொல்லாதானே. இனிய பார்க்க ஆசையா தான் நீ டேரக்டாவே சொல்லலாம். நான் ஒன்றும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன். கிறுக்கு கண்டுபிடிச்சிட்டோம். எதுக்கு இப்ப இப்படி வண்டியை மறைச்சு நிக்க? நவுளு வழி விட நான் போகணும். வழியெல்லாம் விடுறேன். இனிய பாக்குறதுக்கு தான் ஹாரன் அடிச்சேன்னு சொல்லு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல பாத்துறேன். நீ எனக்காக தான் ஹாரன் அடிச்சேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை ஒத்துக்க மாட்டியே திமிரு பிடிச்சவா. ஒரு நாள் உன் வாயாலே சொல்ல வைக்கேன் பாரு. தூர தள்ளி நின்று பேசு. அப்போ பேசணும்னு ஆசையா தான் இருக்கு, ஆனா பேச மாட்டேக்க. அப்படிதானே? தூர தள்ளி நின்று பேசுதானே சொல்ற. தூர போஞ்சலையே. ஏய் சிரிச்சி ஆச்சரியமா இருக்கு. சிரிக்கலாம் தெரியுமா உனக்கு? கையை எடு. ஒத்தையில எங்க போற ஸ்ருதி? நான் வேணா துணைக்கு வரட்டா? நீ வராததே எனக்கு பெரிய நல்லதுதான். பெசாட்டி போவோம் வீட்டுக்குள்ள. ஏய் இது நம்ம வீடு, என் வீடு கிடையாது. ஏய் எங்க போறேன்னு சொல்லிட்டு போயேன். எங்க அண்ணனுக்கு அவங்க மாமியார் வீட்டுல இன்னைக்கு விருந்து. நான் சாப்பிட போறேன். ஓகே பாய், பார்த்து போயிட்டு வா. நானும் இப்ப பின்னாடியே பைக் எடுத்துட்டு வருவேன். வராத வந்தன மிதிச்சு தள்ளிடுவேன். பைத்தியக்காரி புரிஞ்சுக்கவே இல்லையா? ஒருத்தருக்கு நல்லா பேசுறது சில டைம் பெரிய இருக்கா மாதிரி இருக்கு. சரி நம்ம சும்மா தானே இருக்கோம், நம்மளும் பின்னாடியே போவோம்.